வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சத்யா கால் பண்ணுறாங்க சித்தாவுக்கு. சித்தா எதுவும் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லாம் சமைச்சாச்சு, சீக்கிரம் வீடு வந்து சேரு, மணி இப்போமே 11 மணி ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மணி 12 ஆகுது, 1 ஆகுது, 2 ஆகுது, நைட்டு ஃபுல்லுமே வரலை. அப்போ சத்யாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. சித்தா ஃபோனே போகலை. அப்போ அவங்க அம்மாவை எழுப்பி, அம்மா சத்யா ஃபோனே எடுக்க மாட்றாம்மா, விடியும் போகுது அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிற, இன்னும் அவன் ஃபோனே எடுக்கலையா, வேலை முடியலையா, நான் அசதியில் அப்படி தூங்கிட்டேன்டி அப்படின்றாங்க. சரிம்மா, நீங்கள் வேலை கடுமையாக செஞ்சீங்க பார்த்தேன், சரிம்மா நான் மாமாட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது முத்துட்ட பேசுகிறாங்க. மாமா இந்த மாதிரி சத்யா நைட்டு ஃபுல்லும் வீட்டுக்கே வரல, எங்கே போனால் ஏது போனான்னு தெரில, ஃபோனும் எடுக்க மாட்டாங்குது, கடைசியாக பேசும்போது நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவேன், இது வேகணுமான்னு தான் கேட்டான், அதுக்கப்புறம் ஃபோனே போக மாட்டாங்குது அப்படிங்கும்போது, சரிம்மா நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கு கால் பண்ணி செல்வம் வாடா அப்படின்னு சொல்லி அங்கங்கே தேடுறாங்க. சத்யாவை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அங்கேருந்து மீனாவுக்கு சொல்கிறாங்க, மீனா நானும் சத்யாவை அங்கங்கே எல்லா பக்கமும் தேடிட்டேன், காணலை, அவனுக்கு இன்றைக்கி வேறு எக்ஸாமு, மதியம் பரீட்சைன்னு வேறு சொன்னானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இன்றைக்கி பரீட்சை எழுதலைன்னா வாழ்க்கை வம்பா போயிருமாங்க, எங்கெங்கே போயிட்டான் அப்படிங்கும்போது, சத்யா இங்கே பாரு மீனா, சத்யா எங்கேயும் போயிருக்க மாட்டான், ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ சத்யா சிட்டிக்கிட்ட போயிருக்கானான்னு தெரியல, நான் ஆஃபீஸில் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃபீஸில் போய் பார்க்காங்க, அங்கே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையா தேடி பார்க்காங்க, இல்லை. அந்த சிட்டி சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு சத்யாவை கொண்டு போயிடுறாங்க. ஏன்னு கேட்டால், சத்யாவை காங்கலைன்னா கண்டிப்பாக முத்துக்கு நம்ம மேலே தான் டவுட் வரும். அப்படி டவுட் வந்துச்சுன்னா நம்ம சம்மந்தப்பட்ட இடத்துல தான் தேடுவோம். அப்போ நம்ம சம்மந்தமில்லாத இடத்துல இருக்குன்னு சொல்லி சிட்டிக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீட்டில் மாடியில் கொண்டு வச்சுருக்காங்க. அப்போது சீதா கால் பண்ணுறாங்க முத்துக்கு கால் பண்ணுவாங்கம்மா, என்னாச்சு, அவனை பார்த்தீங்களா வச்சிங்களா அப்படிங்கும்போது, பாங்களாம்மா தேடி தான் அலைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாமா எனக்கு தெரிஞ்ச அதிகாரி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது, சரிம்மா ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படிங்கிறாங்க. நேராக அருணுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என் தம்பியை காணலை, நைட்டு வேலைக்கு போகிறேன்ட்டு போனான், அவனுக்கு இன்றைக்கி மதியம் எக்ஸாமு, போகலான்னா வாழ்க்கையே போயிடும், என்ன செய்யணும்னு தெரில, மூச்சித்தா நீ கவலைப்படாத, அவன் தம்பி செல் நம்பர் மட்டும் கொண்டா, கடைசி எங்கே ஆஃப் ஆகிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வச்சு பார்க்காங்க. பார்க்கும்போது ஒரு இடத்த காட்டுது, இந்த இடத்த காட்டுது, நான் அதிகாரிகிட்ட பேசிடுறேன், பேசி என்னென்னு பார்க்குறேன் அப்படிங்கும்போது, எங்கள் மாமா அந்த ஏரியாவில் தான் நிற்காங்க, எங்கள் மாமாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துட்ட சொல்லிடுறாங்க. அப்போது முத்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே சத்யாவுக்கு ஒரு மருந்தை செலுத்துறதுக்கு உடம்புல ஏற்றுறதுக்கு பார்க்காங்க. அப்போ பார்த்தோன்னே எங்கள் முத்துக்கு சரியான கோவம் வந்தது. அந்த ஆளை சிட்டியை வெளுன்னு வளர்த்துட்டு அதை பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு, டேய் சத்யா, முதல்ல நீ ஏந்தி அப்படின்ட்டு செல்வத்துக்கு கூட அனுப்பிக்கிறான். செல்வம், நீ கரெக்டாக இவனை சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்ஸாம் ஹாலில் கொண்டு சேர்த்துரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, முத்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா, நான் கிளம்பிட்டுமா அப்படின்னு, போய்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி கூட உள்ள ஆளப்புறம் வெளுன்னு வழுக்காங்க. அப்போ ஆறுன்னு சொல்லிவிட்ட அந்த அதிகாரிகள் சிட்டி சம்மந்தப்பட்ட எல்லா ஆளுகளையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போது இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும், நான் யார்கிட்டையும் சொல்லலையே சார் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு எங்களுக்கு தகவல் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அருண் முத்து போகிற நேரத்தில் அவர் நகண்டு போயிடுறாரு. அருணை முத்து பார்க்கல. அப்போது சத்யா பரீட்சை எழுதி முடிஞ்ச உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்தே கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அத்தை கவலைப்படாதங்க, நீ எல்லா பரீட்சைக்கும் நான் தான் கூப்பிட்டு போவேன், அதுபோக அந்த சிட்டியை உள்ளே போயிட்டான், அதை பெட்டிஷன் கொடுத்துட்டு அவங்க உள்ளே அனுப்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவன் வெளியே வர மாட்டான், அதுக்குள்ளே அவன் படிப்பை முடித்து எங்கேயாவது ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருந்தது அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை இதுக்கு நாங்கள் பெரிய நன்றிகடன் போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது, அத்தை கரெக்டாக இந்த ஏரியாவில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சீதா சொல்லலைன்னா என்னால் முடியவே முடியாது, சீதாவுக்கு தெரிஞ்ச அதிகாரி தான் உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது சீதாவுக்கு பயங்கர சந்தோஷம். அருண் பண்ண உதவியால் தான் நம்ம தம்பியை கொண்டு வந்திருக்காங்க, இன்றைக்கி அவன் பரீட்சை எழுதியிருக்கான் அப்படிங்கும்போது சத்யா சொல்கிறாங்க, அது அதிகாரி நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை நானே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா அம்மா முழிக்கிறாங்க. இவ்வளோ உரிமையாக செய்கிறாங்கன்னா அப்போ சீதா அப்போ நெருங்கி பழகுறாளோ அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் கேட்க முடியலை, வயசுக்கு பிள்ளை நம்ம எப்படி கேட்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இங்கே சீதாட்ட மீனா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிடி, நீ படிச்சிருக்க, உனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்க போய் இவ்வளோ கதை நடக்குது,
அப்படிங்கும்போது ஆமாக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே வேலைக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அருணுக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லி ரொம்ப நன்றி தெரிவிக்காங்க. அருண் சொல்லுறாரு, உங்கள் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கான், பார்ட்டிலாம் கிடையாதா அப்படிங்கும்போது ஒரு பேக்கரியில் போய் பார்ட்டி பயங்கரமாக வைக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கேக்கை ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அங்கே ரோகிணி அந்த பேக்கரிக்கு வித்யாவோட போகிறாங்க. அது யாருடி, சீதாவோட தங்கச்சி தானே? சீதாவோட தங்கச்சி இல்லை, மீனாவோட தங்கச்சி, மாற்றி சொல்லாத ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மீனாவோட தங்கச்சி தான். இது யார் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் ஏதோ யூனிஃபார்மில் இருக்கார், வேலை பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே ஒரு வேலைக்காரனை பிடிச்சிட்டாரா, அதனால தான் அந்த மீனாவுக்கு அவ்வளோ திமுறா. அவன் தம்பி எங்கேயோ போயிட்டான் வச்சுட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருந்துச்சு, இவன் தான் வந்து காப்பாற்றிருப்பாங்கள அப்படிங்கிறாங்க. அவரை பார்க்க கோவக்கார மாதிரி இருக்காரு, அந்த பிள்ளை நல்ல சிரிச்ச முகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த மீனா வீட்டுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்தால் அந்த மீனா ரொம்ப ஓவராக பண்ணுவாள. ஏற்கனவே அந்த வீட்டில் நானும் கஷ்டப்பட்டவன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மீனா இடத்துக்கு என்ன கொண்டு வச்சுருவாங்களோன்னு பயந்துட்டுருக்கேன். இப்படி இருக்கும்போது இந்த மீனா வீட்டுக்கு இந்த அதிகாரி வேலைக்கு இந்த கல்யாணம் முடித்தோம்னா எனக்கு சுத்தமாக மரியாதை இருக்காத. எங்கள் அத்தை வந்து அவங்க லெவல் கூட்டிகிட்டு உன் லெவலில் கீழே தானே இருக்குன்னு வேறு சொல்லுவாங்களே அப்படிங்கும்போது சரி சரி அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க அதெல்லாம் பைக்கில் ஏற்றி கொண்டு ஆஸ்பத்திரியில் விட்டுருதாங்க அருண் வேலைக்கு போயிடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்துக்கிட்ட மீனா பையன் சொல்கிறாங்க, ஏங்க சீதா ஒரு பையனை விரும்புகிறாளாம் அப்படிங்கும்போது, சீதா விரும்புகிறாள் நம்ம சீதாவா, சரியா போச்சு, சரி அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் பிடிக்கவே தானங்க விரும்ப முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எப்படியும் சீதா கல்யாணம் தானே முடிக்கணும், சரி சீதாட்ட பேசு அப்படிங்கும்போது, எங்கள் சீதாவுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அம்மாட்ட சொல்லலை அப்படிங்கும்போது, முதல்ல உங்கள் அம்மாட்ட நீ சொல்லு, உங்கள் அம்மாவுக்கு ஓகேனாக்கா நம்ம போய் பேசலாம் என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமாக முடிக்கணும். சத்யாவும் இந்த பரீட்சை முடிச்சிட்டோம்னா அவனுக்கு ஒரு வேலையை பார்த்து அவங்க கதையை பார்ப்பான். அதுக்கு முன்னாடி சீதாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலான்னு பார்க்கமா அப்படிங்கும்போது, நானும் சொல்லணும்னு நினச்சேன்டி. முதல்ல ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க, நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுக்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு அவங்களே வேணும்னாங்க, அவங்களே வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவள் கல்யாணமே வேண்டான்னுட்டு இருந்தா. இவளுடைய செயல்பாடும் எனக்கு வித்தியாசமாக தெரியுது, யாரையும் விரும்பி தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது, ஏம்மா அதைதாம்மா நான் பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. அவள் யாரையும் விரும்புகிறாளாம்மா, என்கிட்ட சொன்னான், எனக்கு சப்போர்ட் பண்ணுக்கா அப்படின்னு சொன்னான் அப்படிங்கும்போது, என்னடி அப்போ அவளுக்கு ரொம்ப துமுறாயிடுச்சா, அப்போ வேலைக்கு போலையாவா, அப்போ காதலிக்க தான் போகிறாளா வைக்காளா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் அதுக்கு அவளும் போகலை, அவளை தேடி வந்து ஒரு ஆள் விரும்புதான்னு சொல்லியிருக்காப்புல. சொன்னோடனே எங்கள் வீட்டுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களை நாங்கள் கல்யாணம் முடிப்பேன், இல்லைன்னா கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட பிள்ளைக்கு நம்ம என்னம்மா செய்யணும், விரும்பி மாப்பிள்ளையே கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ல அப்படிங்கும்போது, நம்மளுக்கு வந்து முடியணும்லாடி, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அவங்க யாரோ என்ன விவரம் தெரியாது. இவளுக்கு நாளைக்கு நடக்கிறத பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கி அழகாக இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைச்சிடக்கூடாதுலாடி அப்படிங்கும்போது, ஏம்மா நீ சொல்லுது நம்ம சரிதான், ஆனால் வந்து சீதாவுக்கு நம்மளால் முடிஞ்சதை உதவி செய்யணுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அந்த பையன் நல்ல பையனானு பாரு மீனா அப்படிங்கிறாங்க. சரி நானே என் வீட்டுக்காரரை விசாரிச்சுக்கிறோம், முதல்ல சீதா வந்தோடனே என்னென்னு கேட்போம்மா அப்படிங்கிறாங்க. சீதாவும் பாதியில் வந்துருந்தாங்க. நேடி நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் சாருக்கு பிறந்தநாள், அதனால் நேரத்தோடு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டேன் அப்படிங்க. அம்மாட்ட சொல்லிட்டே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா அப்படின்னு சீதா கேட்குறேன். எனக்கு எப்படி தெரியும், நீ சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிற. அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒருத்தங்க ஆஸ்பத்திரியில் இருந்தாங்கள்ல, அவங்க பையன் கூட நான் வந்து பேசிக்கிட்டேனே அப்படிங்கிற. ஆமாம் அவர் தான் பையன் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து இப்போது காலி சட்டக்காரலாடி, அவர் அங்கெல்லாம் வேலை பார்க்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவரை தான் விரும்பினேன், அதுபோக அவர் தாம்மா நம்ம தம்பியை கண்டுபிடிக்க ஒரு காரணம், அவர் தாம்மா உதவி பண்ணார் அப்படிங்கிறோம். அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா அது பெரிய இடமா இருக்குது, நமக்கு சரிப்பட்டு வருமா, அவர் சர்க்காரில் வேலை பார்க்காரு, சம்பளம் வாங்குதாரு நிறையம்பாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையடி, நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம், நகை நட்டுன்னு பெருசாக எதுவும் போட முடியாது அப்படிங்கும்போது, ஏம்மா உனக்கு விருப்பமா அப்படிங்கும்போது, எனக்கு விருப்பத்துக்கு என்ன இருக்குது, மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும், உனக்கு பிடிக்கணும், அதுபோக நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், சீதாவுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி நம்ம செய்ததில் ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் பணம் எதுவும் இல்லையே அப்படிங்கும்போது, அதை பார்த்துக்கலாமா, நானே என் வீட்டுக்காரர் உருட்டி பருட்டி எதாவது செய்கிறோம்,
அது போக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்றதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம எப்படி பணம் ரெடி பண்ணணும்னு நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அருணுக்கு சீதா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஆர்வக்கோளாறுல. உடனே அருண் சொல்லுதாங்க, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, உங்கள் அக்காவையும் உங்கள் அம்மாவையும் போய் நாசுக்காக பேச சொல்லு, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வர சொல்லு. பொம்பளையாளுக்கு பேசினா வந்து ஓரளவு ஓகேவாகும் அப்படிங்கும்போது, ஏம்மா அருண் வீட்டுக்கு உங்களை பேச வர சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி நான் போக முடியும், மாப்பிள்ளையும் வந்து மீனாக தான் போகணும் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏம்மா என் வீட்டுக்காருக்கு திடீர்னு கோவப்படுவார், ஏதாவது வார்த்தையை விட்டுறக்கூடாது, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கேன் அப்படின்னு சொல்லி, ஏங்க சீதாவுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அம்மாட்டையும் சொல்லியாச்சு. சீதா வந்து எங்கிட்டே கேட்காம டபார்னு அந்த மாப்பிள்ளை பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் பேச வைக்கணும்னு சொல்லுதாங்கன்னு சொன்னோன்னே, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, நான் அங்கே இருந்தோம்னா எனக்கு வெக்கமாக இருக்கும், அதனால் அவங்க வீட்டிலேருந்து பொம்பளையாள் எழுப்பி பேச சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் சரி தான் மீனா, நீனும் உங்கள் அம்மாவை போய் பேசுங்க, நான் வந்தோம்னா சில நேரம் வந்து தடித்தனமாக பேசிடக்கூடாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்படியா சொல்கிறீங்க, நீங்கள் இல்லாமல் போனால் சரியாக வருமாங்க அப்படிங்கும்போது, மீனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, நான் செல்வத்தை வண்டி எடுத்துகிட்டு சொல்லுவேன், நேராக கொண்டு அவன் விடுவான், நீங்கள் பேசி முடிச்சோன்னா கால் பண்ணுங்கள், அவன் செல்வம் வந்து கூப்பிட்டு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் செல்வத்துக்கு கால் பண்ணுவாங்க, செல்வம் கார் கொண்டு வராரு. சீதாவோட அம்மா தயங்கிட்டே போகிறாங்க, ஏன்னா புருஷன் இல்லை, நம்ம போய் பேசலாமா வைக்கலாமா சரியாக வருமா, மீனாகிட்டையும் சீதா கிட்ட சொன்னாலும் இது ஏற்றுக்க மாட்டுறாங்களே, மாப்பிள்ளை சொன்னாலும் நீங்கள் போய்ட்டு வாங்க தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பேசுகிறாங்க. பேசினோன்னே அருண் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நானே தேடி வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசணும்னு நினச்சேன், அருண் தான் விடவே இல்லை, ஆனால் உங்கள் பொண்ணு பரவாயில்ல, எங்கள் வீட்டு தேடி பேச வச்சுட்டா அப்படிங்கும்போது, இல்லை பொண்ணுங்க, உங்கள் பையன்தான் ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி வேலையில் இருக்கேன், எங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் பேச சொல்லு, எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிடிச்சி போச்சுன்னா நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு முறைப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்படிங்கும்போது, அப்படியே அருண் எப்படி சொல்லியிருக்காரா அப்படிங்கும்போது, உங்கள் பையன் இதெல்லாம் செய்ய மாட்டாரா அப்படிங்கும்போது, இல்லை அவன் வந்து கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னுட்டு இருந்தான் அப்படிங்கும்போது, மீனாவும் சொல்கிறாங்க, எங்கள் தங்கச்சி அப்படி தான் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ திடீர்னு விரும்புகிறேன்னு சொல்கிறான், சரி 2 பேரும் விரும்பிட்டாங்க, அதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கும்போது, சரிங்க ஒரு நல்ல நாள் பார்த்து நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அருணோட அம்மா. இல்லை நீங்கள் நகை நட்டுலாம் எவ்வளோ எதிர்பார்க்கீங்க, எது எதிர்பார்க்கீங்க அப்படின்னா சொல்லிடுங்க, எங்ககிட்ட அந்தளவுக்கு பெரிய வசதி இல்லை அப்படிங்கும்போது, ஏங்க வசதி என்னங்க வசதி, மனசு தானேங்க காரணம், பணத்தெல்லாம் நான் ஒரு பொருட்டாகவே எடுக்கலைங்க, எங்களுக்கு தேவை வந்து நல்ல மருமகம் இந்த வீட்டுக்கு வரணும், என் பையன் இன்றைக்கி நார்மலாக இருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் சீதா தான், சீதாட்ட பேச ஆரம்பித்த பிறகு தான் அவன் சிரிக்கிறான், என் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப மன அமைதி இல்லாமல் இருப்பான், அவன் வேலை பார்க்குற வேலையும் அப்படியே ஆயிடுவானோ, ஒரு கோபக்காரன் நம்ம எப்படி மேலும் கோபம் அடைகிற அளவுக்கு இந்த வேலைக்கு போக வச்சிட்டோமோ அப்படின்னு சில நேரம் ரொம்ப நான் வருத்தப்படுவேன். ஆனால் சீதா கூட பழக ஆரம்பித்த பிறகு நல்லாவே மாறிட்டான், சீதா வந்த பிறகு ரொம்பவே நல்லா மாற்றிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாங்க எல்லாம் மாறிடும், என் வீட்டுக்காரர் கூட கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி முத்தை பற்றி சொல்லுதாங்க மீனா, அதுக்கப்புறம் நல்லாவே மாறிட்டார் அப்படிங்கும்போது, சீதா அம்மா பேசாமே இருக்காங்க, என்னம்மா நீங்கள் பேசாமே இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் வீட்டுக்காரர் இல்லாத ஆள், நான் பேசினா நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கும்போது, எனக்கு என்ன வீட்டுக்காராக இருக்காருங்க சீதா இருமா, அதெல்லாம் ஒன்றுமில்ல மனசு தான் காரணம், உங்கள் சீதா நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிங்க, நான் அருண் நல்லாயிருக்குன்னு நினைக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுகிறோம், இதில் என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் இல்லை, நல்ல நாள் பார்த்து வரலாம், அருணுக்கு லீவு தான் கிடைக்காது, கல்யாணத்தோடு நான் 1 மாதமோ 2 மாதமோ லீவ் போட சொல்லிடுறேன், சம்பளமே தராட்டிலும் பரவாயில்லை, அவங்க புருஷன் முன்னாடி 4 இடத்துக்கு போயிட்டு வரட்டும் வைக்கட்டும் அப்படிங்கும்போது, எங்க முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் புருஷன் முன்னாடின்னு பேசுவோம் அப்படிங்கிறாங்க மீனா. இல்லைம்மா 2 பேருக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் நகை எதிர்பார்க்கல, நீங்களும் பெருசாக அதை மாப்பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லலை, அவர் வேலை பார்க்க இந்த வீடு இருக்குது, கிராமத்தில் ஒரு வீடும் 4 வயக்காடு இருக்குது, இவ்வளோதான், மற்றபடி பெரிய அளவில் எதுவும் இல்லைம்மா அப்படிங்கும்போது, ஏங்க மனசு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன திருப்தியாக வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் வரும்போது செல்வனை கூட்டி கொண்டு விட்டுட்டாரு, ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சுங்க, அந்த பையனோட அம்மா ரொம்ப பக்குவமானவங்க, அந்த வீட்டுக்கு சீதா பணம் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறேன், நான் சமையல் வேலையிலேருந்து எல்லாமே பார்த்துப்பேன், என் பையனை மட்டும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்தால் போதுமானது, இல்லை வேலை பார்க்குறாங்கனாலும் பார்க்கட்டும், அந்த பொண்ணு விருப்பம்,
அதே மாதிரி சீதா வந்து முன்னுக்கூட்டியே சொல்லிட்டாலாம் விரும்பும் போதே, நான் வேலை பார்க்குற சம்பளத்தை எங்கள் வீட்டுக்கு தான் கொடுப்பேன், எங்கள் அம்மாவுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, உங்கள் அம்மா கடனை அடைப்பியோ இல்லை எது வரைக்கும் கொடுப்பியோ கொடு, நான் வேலை பார்க்குறேன், அதை வச்சு நம்ம வீட்டை பார்த்தா போதும், உன் வருமானத்தை உன் வீட்டுக்கு கொடுமா, உன் வீட்டில் உன் தம்பி இருக்கான்னு சொல்கிறேன், அவன் படிக்கான்னு சொல்கிறான், அவன் நல்லா படிக்கட்டும், நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் கொடு, அவங்க சொந்த வீடு வாங்கும்போது கூட நம்ம எதனாலும் நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்படிங்கும்போது உண்மையிலே மீனா ரொம்ப தங்கமான பையனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நானும் ஒரு நாள் வந்து மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிச்சிருந்தேன். அப்படிங்கும்போது ஏங்க சுற்றி பற்றியெல்லாம் கேட்கும்போது நல்லபடியாக தான் சொல்லுதாங்க அப்படிங்கும்போது, அப்படியா அப்படிங்கிறேன். ஆமாம், பக்கத்துலலாம் நம்ம செல்வனை விசாரித்தாங்க. விசாரிக்கும் மாப்பிள்ளை பையன் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப தங்கமான பையன், வேலையில் ரொம்ப கரெக்டாக இருப்பான், முன்னாடி சிரிக்க மாட்டான், வரப்பா போயிட்டுருப்பான், இப்போ கொஞ்சம் சிரிச்ச முகமாக வந்தான், கல்யாணம் வைக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் அப்படி வந்தான் போல அப்படிங்கிறாங்க. பையன் மாறிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா நானே எப்படி இருந்தேன், கரடு முரடாக இருந்தேன், நீ மாற்றலையா? அதை மாதிரி சீத்தா போனால் மாற்றிடுவா. சீத்தா வந்து என்னையே வந்து கண்ட்ரோல் பண்ண தான் வரும், அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க நேரில் பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து இந்த ஆஃபர் முடிச்சு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால வீட்டில் பயங்கரமான சமையலாக இருக்குது. இங்கே ரோகிணி சாப்பிட வேண்டியது ரோகிணி தானே சமைக்க வேண்டியது இருக்குது. இங்கே பிரியாணி வாசனையாக இருக்குது. இங்கே ரோகிணிக்கு சமைக்கவே பிடிக்கல. ஆகா, எல்லோரும் பிரியாணி சாப்பிட போகிறாங்க, இன்றைக்கி நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குமா, இல்லை இந்த ஆன்ட்டி சொன்ன மாதிரி இந்த கரிஞ்ச தோசையை தான் திங்கணுமா அப்படின்னு சொல்லி கரிஞ்ச தோசையை சுட்டுட்டு கிடக்காங்க. அப்போ அண்ணாமலை வாசனை பார்த்துட்டு, அம்மா இன்றைக்கி பிரியாணியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கும்போது, இந்த சந்தோஷத்துக்கு என்னம்மா காரணம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அப்பா சீதாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்த்துருக்கேன்ப்பா, பையன் அதிகாரியாக இருக்கான், என்ன வேலை பார்க்கான் அப்படிங்கும்போது காய்ச்சல்காரனாக இருக்கான் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது இங்கே ரோகிணி நினைக்காங்க, அப்போ இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அப்போ இவங்க கல்யாணம் வைக்கிற மாதிரி இருந்தோன்னா தான் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஓ, அதுக்கு தான் பார்ட்டி கொடுக்கியோ அப்படின்னு ரோகிணி நினைக்காங்க. ஏன்னா ரோகிணி தான் அங்கே ஹோட்டலில் பார்த்துருக்காங்களே என்ன அப்படியா இருக்குது. இங்கே எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காங்க, அங்கே மட்டும் ரோகிணி காஞ்ச தோசை எடுத்துகிட்டு ரூமுக்கு பார்த்து போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் மனோஜ், மீனா வந்து பிரியாணி வச்சா ரொம்ப சூப்பராக இருப்பான்னு உனக்கு தெரியும், அந்த பிரியாணினா அந்த ரோகிணி பொண்ணு நல்லா விரும்பி சாப்பிடுவோம், வர சொல்லுடா, தோசை கரிஞ்சிட்டு நினைக்கிறேன், வாடை வந்துட்டுருக்கு, அதை சாப்பிட்டா சரி வராது, வர சொல்லு அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் போட மாட்டேன், அம்மா சொல்லுவாங்க போட மாட்டேன் அப்படிங்கும்போது விஜயா ரொம்ப தோரணையாக, மனோஜ் வந்து என்னை மீறி எதுவுமே பேச மாட்டான், யார் என்ன சொன்னேன்னு என் பையன் என் பேச்சை மட்டும் தான் கேட்பான் அப்படிங்கிற கத்தில் இருக்காங்க. உடனே மீனா போகிறாங்க, சுதி சாப்பிடுவாங்க, பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் வந்தால் எனக்கும் நல்லா இருக்காது, ஆன்ட்டிக்கு எனக்கும் யாருக்கு ஏதாவது மூட்டி விடணும்னு வேலை பார்த்துட்ருக்கீங்க, சரியில்லை மீனா, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இது உனக்கு தேவையா, அந்த பார்லரை மட்டும் நீ எதை சொன்னாலும் உனக்கு எதிராக தான் பேசும், நீ அதனால் அந்த பார்லர் அம்மாவுக்கு இறக்கம் பார்க்காத, அவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி போகிறாங்க. ரோகிணி என்ன நீங்கள் எப்படி மீனாவை பேசிகிட்டு இருக்கீங்க, சாப்பாடு நல்லா இருக்குது, நீங்கள் பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களான்னு கூப்பிட்றாங்க, உங்களுக்கு வர விருப்பம் தான் வாங்க அப்படிங்கும்போது சுருதி சொன்னோடனே வராங்கன்னு இல்லை, அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. சரிட்டு சுருதியும் கூப்பிட்டாங்க, இதை ஒரு சாக்கை வச்சு போய் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. இங்கே விஜயா முறைக்கிறாங்க, என்ன விஜயா முறைக்கிற, சாப்பிட்றது பிள்ளைய முறைக்காத அப்படிங்கிறாங்க. அதனால் பிரியாணி வைக்காங்க, நல்லாவே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு பிளேட்லேயும் எடுத்துக்கிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரியாணி ரொம்பவே பிடிக்குது. டேய் உன் பொண்டாட்டிக்கு மானம் எதுவும் கிடையாதாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இங்கேயும் சாப்பிட்டு இங்கே ஒரு தட்டு எட்டு போகிறான், அவளுக்கு வந்து சமைச்சு நான் தான் சாப்பிட சொன்னேன் அப்படின்ட்டு இருக்கும்போது, விஜயா நீ வந்து உனக்கு பிடிச்சதை சாப்பிடாம இருந்துருவில்ல, இல்லை இருக்க மாட்டேல்ல, நான் ஒரு நாள் சொன்னேன் நைட்டுக்கான பிரியாணி சாப்பிடாத வைக்காதன்னு சொல்லிட்டு, நீ வைக்காமல் கிடைக்கல, அந்த மாதிரி சின்ன பிள்ளை அது விரும்பி சாப்பிட்டு போது கொடு அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே முத்து வந்து மீனாட சொல்லுதாங்க, பார்லம்மா முதல்ல சாப்பாடு வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு, ஆனால் சுருதி கூட்டணும் வந்துச்சு பார்த்தியா, அதுக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு, வீம்பு கொண்டு பேசுது அவ்வளோதான் அப்படிங்கும்போது, ஏங்க அவங்களுக்கு அவங்க சமைக்கிறதே பிடிக்கலைங்க, அவங்க சமைக்கும் போதே பார்த்தேன் விரும்பி சமைக்கலை. இப்போ யாருமே ஒரு சாப்பாடை சாப்பிடணுன்னா விரும்பி தான் சாப்பிடுவாங்க, அது விருப்பம்லாம் பண்ணிகிட்ருக்கு. அவங்க அம்மாட்ட சொல்லி நானே சமைக்கிறேன், ரோஹிணி ரெகுலராக இங்கே சாப்பிட சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது நான் சொன்னாங்க, அம்மா கேட்பாங்களா, அதை சொல்ல வேண்டிய ஒரே ஆள் பாட்டி தான். என்ன பாட்டியே நான் ஃபோன் பண்ணிவிட்டேன், நாளைக்கு காலைல வந்துடுவோம் அப்படிங்கு, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு மனசில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு, நான் ஃபோன் பண்ணிட்டேன், நாளைக்கு காலைல பாட்டி வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே விடியுது, விடிஞ்சு விடியாமல் பாட்டி வந்து நிற்காங்க. பாட்டி நான் தான் உடனே பஸ் ஸ்டாண்டு கூட வரேண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. டே நீ தூங்கிட்டு இருப்போம் எனக்கு தெரியும்டா, அதான்டா அவர் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். அத்தை என்ன இப்போமே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணன் விஜயா
நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கியாம்மா சாங்கி கட்டிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை அத்தை, அது நடன பள்ளியில் நான் சொல்லிக் கொடுத்தா தானே தான் முடியும் அப்படிங்கிற. உன் நடன பள்ளியை சொல்லலை, நான் அந்த வீட்டை சொல்லுதேன். சரி, இந்த ரோகிணியை வந்து சமைச்சு தான் சாப்பிட்ணும் வைக்கதானுங்கியாமல், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் தனித்தனியாக சமைச்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? அடுப்பாங்கிற ஒரே அடுப்பாங்கிறையில் 10 பேர் சமைச்சிட்டு இருக்காங்க, இடங்க இருக்குது அப்படிங்கும்போது, அத்தை மீனா சமைச்சு போகிறோம், அவள் சமைச்சிட்டு போகிறா, இல்லைன்னா அவள் சமைச்சு போகிறோம், மீனா சமைச்சிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து சமைக்க வேண்டியதானே? இப்போ தான் மீனா நல்லா சமைக்கிறாள்ல, அந்த பிள்ளை மீனா சாப்பாடை நல்லா சாப்பிடுது. மீனாவை நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவள் கேட்க போகிறதில்ல, நான் தான் சமைச்சு கொடுக்காங்க போகிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ரோகிணி பிள்ளையா இது பண்ணுறேன். அது போக வேலை பார்க்குற வருமானம் உன் கைக்கு வரணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாம்மா அப்படிங்கும்போது, இதெல்லாம் ஏறத்தவங்கள்ட்ட சொன்னால் உங்கள் பையன் சொன்னாரா அப்படிங்கிறோம். என் பையன்லாம் சொல்லலை, என் பேரன்ட்ட சொன்னான் அப்படிங்கும்போது முத்தம் முறைக்கிறாங்க. என்னையே முறைக்கிறீங்க, நாங்கள் யார் சொன்னாலும் அப்பா சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, பாட்டி சொன்னால் தான் கேட்பாங்க அப்படிங்கும்போது, ஒழுங்கு மரியாதையாக வந்து அவங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடு அப்படிங்கிறாத்த. அவன்கிட்ட நான் பணத்தெலாம் வாங்கலை, இவ்வளோ நாள் உழைச்சி என்னத்தை செஞ்சான்னு எனக்கு தெரியலத்த, அதான் நான் வாங்கி வச்சுருக்கேன், சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த வீட்டை ஏமாற்றிட்டே இருந்தால் வருஷக்கணக்கில். கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு. பார்லர் வேலைக்கு போகிறேன்னு சம்பளத்துக்கு சொன்னான், போக வேண்டாம் வீட்டில் இருந்தேன். இப்போ இந்த கல்யாண ஆர்டர் பெரிய பெரிய ஆர்டர் எடுக்கான், அந்த பணத்தெல்லாம் வச்சு இவன் என்ன செய்தா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுங்களாத. அதான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது போக மனோஜுக்கு நிறைய கடை இருக்குது அப்படிங்கும். மனோஜுக்கு நிறைய கடை இருக்குன்னா அவனை அடைக்க சொல்லு, அவன் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படிங்கானே, அவனை அடைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அத்தை, அவனுக்கு கொஞ்சம் கடனாகி போச்சு, அது போக அவன் ஒரு வீடு வாங்குதுன்னு சொல்லி 30 லட்ச ரூபா ஏமாந்துட்டான்ல, அவன் என்ன பண்ணுவான் தங்கம் அப்படிங்கிற. ஆமாம், அவன் தங்கம், மற்றவங்களாம் புத்தாலையா? உனக்கு மனோஜ் மட்டும்தான் வசதியா, மற்ற யாரும் வசதி கிடையாதா? அவன் 5 டிகிரி இப்போ 6 டிகிரி படித்தாலும் என்ன அறிவு வச்சுருக்கான்? ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் ஒரு பெரிய வீட்டை காமிச்சு கம்மியான உனக்கு உனக்கு தரான்னா ஏன் தரான், எதுக்கு தரான்னு விசாரிக்கணும். 4 பேர்கிட்ட நம்மளுக்கு கம்மியாக வருதுன்னு வாயப்பழந்துட்டு போனால் இப்படி தான் ஏமாறணும் அப்படிங்கிறாங்க. அதான் அவன் தெரியாமல் ஏமாற்றிட்டான், அதுக்கு காரணம் அந்த ரோகிணி தான் பீச்சுக்கு ஹவுஸ் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவள் சொல்லட்டுமே, இவனுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா வந்து வராதம்மா, நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லுதாங்க. உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ரோகிணி, இன்னும் நீ சமைக்க வேண்டாம், உங்கள் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படிங்கும்போது, இல்லை ஆன்ட்டி தான் நீ சமைச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க, ஆன்ட்டி சொல்ல நான் வந்து என்ன செய்யலை, மீற விரும்பலை அப்படிங்கும்போது, நான் உங்கள் அத்தைக்கு அத்தை, நான் சொன்னால் நீ கேளு, நான் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பேன், ஒரு வாரம் நீ மீனா சாப்பிடுது, நான் போன அப்புறம் அதான் சாப்பிடுது, அதே மாதிரி நீ சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு ஒரு ஃபோனை மட்டும் பண்ணி நான் வந்துடுதேன், குடுமையாக ஆஞ்சி விடுதேன் ஆஞ்சி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா இந்த முத்து பார்த்த பார்வைலாம் எங்கள் அத்தை வந்து வீட்டில் ராஜ்யம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நடனப்பள்ளி பார்த்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது திரும்பி வந்து, ஏ மீனா சாப்பாடை கொண்டு வந்து சரிடி அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி கூப்பிடுதாங்க, இங்கே வா விஜயா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து நீ போகிறவளுக்கு சாப்பாடு எடுத்து போக முடியாதோ அப்படிங்கும்போது, அத்தை இப்போ சாப்பாட்டை கொண்டு போனால் ஆறிடும், மதியம்னே சூடாக சமைப்பால் அதை கொண்டு போய்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் சூடாக சாப்பிட்ணுமா, வீட்டுக்கு வந்துடு. இல்லை நான் சூடாக சாப்பிட வேண்டாம், சாப்பாடை கொண்டு போனால் போதுன்னா இப்போ உள்ளது கொண்டு போயிரு. மீனெல்லாம் கொண்டு வர மாட்டான், இந்த வெயிலுக்குள்ளே அவன் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. காலையில் பூ வியாபாரத்துக்கு போகிறான், போயிட்டு 12 1 மணி வரைக்கும் வியாபாரம் பார்க்கான், அதுக்கப்புறம் உனக்கு சமைச்சு கொண்டு இந்த வெயிலில் உனக்கு கொண்டு தரணுமா? அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. நீ ஒன்று மதியம் வேலை முடிச்சு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இரு, இல்லையா மதியம் வந்து சாப்பிடு, இல்லையா கொண்டு போ, இந்த 3ல் ஏதாவது செய். மீனாக வேணுமா சாப்பாடு கொண்டு வரணும்னு வைக்கணும்னா நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, பாட்டி நான் வேணால் கொண்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது, ஏம்மா நீ கஷ்டப்பட்டு கொண்டு கொடுக்கணும், உன் மேலே பாசமாக இருக்கவங்க அத்தைக்காரின்னா நீ செய்ய வேண்டியதான், ஒன்றையும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, ஒரு ஆள் வெறுக்காள்கிட்ட நீ எதுக்கு பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, அவங்க வேணால் நீ வெறுக்கலாம் பாட்டி, நான் அவங்கள வெறுக்கலை, அவங்க தான் எங்கள் அத்தை, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. நடிக்காதடி, எங்கள் அத்தை வந்தானே அப்படிங்கும்போது, ஏ விஜயா சாப்பாடு வேணும்னா கொண்டு போ, இல்லை செத்தனா போ அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இவள் சாப்பாடு கொண்டு வரல, நான் பார்வதி வீட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மீனா ஒரு மாதிரி இருக்காங்க, நீ ஏமா ஒரு மாதிரி இருக்க, கொஞ்சம் கொழுப்பு ஒத்தட்டும், அவள் பார்வதி வீட்டில் சாப்பிட்னா சாப்பிடணும், அவள் ஏட்டிக்கு கூட்டி சமைப்பான், பார்வதி வீட்டுனா சாப்பிட்டுக்கிடுவா, நீ நல்ல சமையல் பண்ணாலே 1000 குறை சொல்லுதப்பா, சாப்பிடட்டும் இதனா மாரி ரொம்பலாம் வந்து தலையில் ஏற விட்டு நீ ஆட விடக்கூடாது மீனா, அவள் பண்ணதை பண்ணட்டும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இப்படி நாட்கள் நகருது. 2-3 நாள் பாட்டிங்க இருக்காங்க. இருக்கும்போது அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க, டே அண்ணாமலை, வீட்டில் 3 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, ஒரு நல்ல செய்தியும் வந்த மாதிரி இல்லை, இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமாம்மா அப்படிங்கும்போது, அது 2-3 வாட்டி போயிட்டோம், நம்ம இன்னொரு வாட்டி போகணும், நல்ல செய்தியோடு போவோம். இப்போ நம்ம ஊரில் இருந்து மகராசி மோவா இங்கே ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருக்கலாம், அவளை நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டு பேசினேன்,
பேசும்போது 3 பேரையும் கொண்டு வாங்க, நம்ம அவங்க எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்கன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னான். அதனால் நம்ம கொண்டு போய் பார்த்துடலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்லுத அப்படிங்கும்போது, நானும் அப்படி தான் நினச்சேன்ம்மா. ஆனால் நான் சொல்லி 3 பேரும் திரட்டி கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சா பண்ண முடியும் அப்படிங்கும்போது, பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுதாங்க, இங்கே பாருங்கள், எல்லோரும் நாளை கழிச்சு என்ன செஞ்சுருங்க, லீவை போட்டுருங்க, நம்ம முக்கியமான இடத்துக்கு போகிறோம். டேய் முத்து, இன்னொரு காரையும் சொல்லு அப்படிங்கும்போது, சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. காரெல்லாம் சொல்லி எல்லாருமே அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அத்தை எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. விஜயா, இதை நீ பண்ணியிருக்கணும். இப்போ நான் பண்ணுதேன், உனக்கு ஊரில்னா நான் பண்ணுதேன். வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளையே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, அது நல்ல செய்தியே சொல்லலை. அது எப்படி இருக்குது, ஏது இருக்குது, எதுவும் பிரச்சனையான்னு நம்ம பார்க்கணும்ல. அது நம்ம ஊருக்கார பிள்ளை இருக்குது, பணமே நம்மகிட்ட வாங்காது. அந்த பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுதேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படிங்கும்போது, வாங்க பாட்டி வாங்க 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 அப்படிங்கிறாங்க. 3 பேரையும் செக் பண்ணுதாங்க. 3 பேரும் செக் பண்ணிட்டு 3 பேரும் நல்ல இதாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அப்படிங்கும்போது, வேறு எதுவும் நல்ல செய்தி உண்டா அப்படிங்கிற, இப்போதைக்கு ஒரு செய்தி இல்லை, ஆனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை 3 பேர்த்துக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்லுதாங்க, இங்கே பாருங்கள், எதுக்கு இந்த ஆஸ்பத்திரி கூட்டி வந்து உங்களுக்கு சொல்லுதோம்னா, உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, குறையும் இல்லை. அதனால் சீக்கிரம் காலகாலத்தில் ஒரு பேரனோ பேத்தியை நீங்கள் பெற்றுக் கொடுக்குறதுக்கு பாருங்கள். பணம் சம்பாதிக்கணும் தான், சேமிக்கணும் தான், மாடியில் வீடு கட்டணும் தான், ரவியும் சுருதியும் தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும் தான், எல்லாம் தேவை தான். ஆனால் நம்மளுக்கு பிள்ளையும் தேவை. அப்பான்னு கூப்பிடும்போது, அம்மான்னு கூடுவையில் அது ஒரு ஆனந்தமே தனி. தாத்தா பாட்டி பேரங்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். எனக்கு அண்ணாமலை வந்தால் சந்தோஷமாக இருக்கும், என் பேரமாக வந்தால் எனக்கு பேரானந்தமாக இருக்கும். அந்த பேரானந்தத்தை எங்களுக்கு கொடுங்க என்ன, அதை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கும்போது, பாட்டி ரெடி பண்ணிடலாம் பாட்டி. அப்படி என்னடா ரெடி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ண மாட்டேங்க புத்தகங்கிறாங்க. இங்கே மனோஜ் மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கார். ஏடா சோகமாக இருக்க அப்படிங்கும்போது, மனோஜ் மனசில் நினைக்கார், ரோஹிணி நம்மகிட்ட போய் சொல்லிட்டா, இனிமேல் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கான்னு தெரில. அதுபோக கடன்காரங்க ரொம்பவே நெரிக்காங்க. போகிற பக்கம் பார்த்தா நம்ம கடன்காரன் நெருப்புக்கு பயந்து கடையை விற்று அவங்ககிட்ட செட்டில் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு செத்தனாமல் தான் இருக்க வேண்டியிருக்குமோ. அப்படி செத்தனாமல் இருந்தாலும் நம்மளுக்கு தகுதிக்கு ஒரு வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. பேசாமல் நம்ம ஜீவாவே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஜீவா ஊரை பூரா ஏமாத்தினா நம்மளும் நல்லா வச்சுருந்துருப்பா. அதுபோக இன்றைக்கி கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதுன்னு சொல்லுதாங்களே. நம்ம வீட்டுக்கு போனப்போ நைஸாக கடைக்கு போய் அங்கேருந்து ஜீவாவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போட்டு பார்க்கணும். ரிப்ளை வந்துச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணி ஜீவாவை நம்ம பேச பார்க்கணும். அவர்கிட்ட இன்றைக்கி நிறைய பணம் இருக்குது. கடந்த கால வாழ்க்கையை பேசி எப்படியாவது அவர்கிட்ட நல்ல பேரை வாங்கி அவகிட்ட பணத்தை ரொட்டேஷன் வாங்கணும்னு நினைக்காரு. அப்போ எல்லோரும் வீட்டுக்கு போயிருந்தாங்க. வீட்டில் போனோன்னா நான் கடைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு மனோஜ். அங்கே கடையிலேருந்து ஜீவாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ மனோஜிட்டேருந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவா ஹலோ அப்படிங்கிறாங்க. சாரி ஜீவா, அவனுக்கு தப்பாக நினச்சிட்டேன் அப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கே நீ கால் பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அந்த ரோகிணி என்னை ஏமாற்றிட்டா அப்படிங்கும்போது, நீ ஏமாற்றலையா, நீ ஏகப்பட்ட பேர் ஏமாற்றிருக்க, அதனால தான் நீ வேண்டான்னு சொன்னேன். அது போக என்னையே விரும்புறதுக்கு மட்டும் 2 பொண்ணை நீ விரும்பிட்டு அவங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவங்களை கலத்தி விட்ருக்க. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோன்னே தான் நீ பணத்துக்காக தானே என்கிட்ட பழகுற, என்கிட்ட எப்பவும் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அது ஏமாற்றி கையில் வச்சுருந்த பணம் தான், அதனால தான் ஒன்றையும் ஏமாற்றி விட்டு போனேன். இப்போ கூட அந்த ரோகிணிகிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வரேன். என்கிட்ட பணம் இல்லைன்னா என்கிட்ட நீ தேடிட்டு கூட மாட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நான் உன்கிட்ட வாழ்ந்த காதல் எனக்கு நினைவு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், உங்களை பற்றி முதலாக தெரியும் சரிதானே அப்படிங்கிறாங்க. ஐயோ, இவர்கிட்ட பேசுனா பருப்பு ஆகாது போலையே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது மதியத்துக்கு மேலே வேலைக்கு போனோம். மீனாவோட தங்கச்சி சீதா. அப்போ வெயிலில் நடந்து போயிட்டுருக்கேன். என்ன சீதா நடந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை மாமா பஸ்ஸே வரல, அதை நடந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற. வெயில் எவ்வளோ வெயில் போயிட்டுருக்கு மாமா, மணி பரவாயில்ல நான் போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே அருண் ரோடு நின்று டிராஃபிக்கை பார்த்துட்ருக்காரு. போங்க வாங்கன்னுட்டு. அப்போ முத்து காரில் சீத்தா இருக்கிறத பார்த்துட்டு, இவன் ஒன்றத்துக்காக உதவலாம், இவன் காரில் இருக்கான், இவன் ஒரு சண்டியம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, கார் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. முத்து எதுக்கு நிப்பாட்டணும், எதுக்கு நிப்பாட்டணுமா, சீதா உனக்கு வேறு வண்டி கிடைக்கலையா, இவன் நல்லவன் கிடையாது, இவன் முல்லை மாதிரி முடிச்சொரிக்கு அப்படி இப்படின்னு மரியாதையாக பேச, உனக்குலாம் நீ மரியாதை, இந்த வண்டியிலையா நான் புக் பண்ணேன், இந்த மாதிரி ஆளுகள்லாம் நீ கார்லேயே போகக்கூடாது, கேரக்டர் சரியில்லை அப்படி இப்படிங்கன்னா முத்துக்கு சரியான வந்துலையோ மரியாதையாக பேசுது அப்படின்னு அவன் மரியாதையாக பேசணும். அப்படிங்கும்போது, நீங்கள் இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது, வண்டியில் எதுவும் பேப்பர் இருக்கான்னு கேட்கணும், பேப்பர் தர போகிறேன், நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க, அப்படி தான் ஏன் பேசுவேன், சீதா நீங்கள் முதல்ல கீழே இருங்க அப்படிங்கும்போது, சீதா சீதா பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, சரியா
அப்படிங்கும்போது முத்துக்கு முதல்ல மேலே கையெடு அப்படின்னு சொல்லி அருண் சொல்லுவாங்க. நான் ஏன் கையெடுக்கணும்னா அருணுக்கும் முத்துக்கும் கெட்டுமுள்ள ஏறுது. கெட்டுமுள்ளனா போகிறவங்க வரவங்களாம் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் என்னடான்னா யூனிஃபார்ம் போட்டு சண்டை போடுதாரு. இந்த முத்துரன்னா காரை விட்டு சண்டை போடுதாங்கன்னு எல்லோரும் அது வைரல் ஆகுது. வைரல் ஆகுது. முத்து வந்து எப்படி இது பண்ணணும்னா அவங்களுக்குள்ளே சண்டை வந்தோன்னே சீதா சொல்கிறாங்க நான் விரும்ப மாப்பிள்ளை தான் மாமா அப்படின்னோடனே முத்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்போது சீதாவை கொண்டு வேலையில் விட்டுட்டு முத்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அருணுக்கு ஒன்றும் ஓடலை. இந்த முத்தோட குழந்தையாவா அப்படின்னு சொல்லிட்டு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.